வணக்கம். என் பெயர் லூ லிஜெனியஸ் திரண்ராஜ். நான் 7ஆம் வகுப்பில் பயில்கிறேன். நான் இப்போது இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவரான புனித தோமையாரை பற்றி பேசப் போகிறேன். தோமையார் கிபி 1ஆம் ஆண்டு இஸ்ரேல் நாட்டில் உள்ள கலிலேயாவில் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவால் நற்செய்தியை பறைசாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 சீடர்களில் ஒருவர் புனித தோமையார். நற்செய்தி நூல்கள் இவரை தோமா என்ற பெயருடனேயே அடையாளப்படுத்துகின்றன. தோமா என்னும் அரேமிய மொழி சொல்லுக்கு இரட்டையர் என்பது பொருள். இப்பெயரின் அடிப்படையில் இவரோடு இரட்டையாக பிறந்த ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ இருந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. பழங்கால சிறிய மரபின்படி திருத்தூதரின் முழு பெயர் யூத தோமா என்று அறியப்படுகிறது. ரோமை பேரரசுக்கு வெளியே நற்செய்தியை அறிவிக்க புறப்பட்ட தோமா இந்தோ பார்த்தியன் அரசிலும் பழங்கால தமிழகத்திலும் பணிபுரிந்ததாக கிறிஸ்தவர்கள் நம்புகின்றனர். இவர் சிலருக்கு 52 வயதில் திருமுழுக்கு அளித்ததாகவும் நம்புகின்றனர். இவர் இந்தியாவின் புனித பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். 9ஆம் நூற்றாண்டில் தயாரிக்கப்பட்ட ரோமன் நாள்காட்டியில் திருத்தூதர் தோமாவின் திருவிழா நாளாக டிசம்பர் 21ஆம் தேதி குறிப்பிடப்பட்டிருந்தது. 1969ஆம் ஆண்டு ரோமன் நாள்காட்டி திருத்தி அமைக்கப்பட்டதால் திருத்தூதர் தோமாவின் விழா ஜூலை 3ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. இருப்பினும் பெரும்பாலான ஆங்கில திருச்சபைகள் டிசம்பர் 21ஆம் தேதியே திருத்தூதரின் விழாவை சிறப்பிக்கின்றனர். கிழக்கு மரபு வெளியை சார்ந்தவர்கள் அக்டோபர் 19ஆம் தேதி புனிதரின் விழாவை சிறப்பிக்கின்றனர். உலகமெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை செயல்படுத்திய புனித தோமையாரை போல் நாமும் நமது வாழ்வில் நற்செய்தியை செயல்படுத்துவோம். அதற்காக இறைவனை மன்றாடுவோம். புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவிற்கே புகழ். மரியே வாழ்க.